ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் எப்படி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசிப்பதன் மூலமாக என்ன விதமான நற்பலன் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதலில் இந்த சித்த புருஷர்களை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த சித்த புருஷர்கள் எடுத்துட்டோம்னா நிறைய நம்மளுடைய அந்த சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும். சித்து விளையாட்டுகள் நிறையவே செஞ்சிருப்பா. உதாரணத்திற்கு இப்போ நம்ம சமீப காலத்தில் நம்ம யோசிக்கும் பொழுது ரமண மகரிஷி இருந்தார். அந்த ரமணாசிரமத்திற்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா சேஷாதிரி சுவாமிகளினுடைய ஆசிரமம் என்பதும் இருக்கும். இந்த சேஷாதிரி சுவாமிகளை தரிசித்தவர்கள் இன்னமும் பல பேர் இருக்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் சொல்லுவா, அவர் அப்படியே வருவார், ஒரு சித்த புருஷன் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பார். ஒரு கடத்தேரில் வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை அள்ளி வீசினார்னா அந்த கடையிலே அன்றைய தினம் வியாபாரம் என்பது கொழிக்குமாம். இதை பல பேரும் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நிறைய சித்து விளையாட்டுகளை செய்த சித்த புருஷர்கள் பலரும் உண்டு. அதுவும் அந்த திருவண்ணாமலை என்று வரும்பொழுது அது சித்தர்களினுடைய பூமியாகவே பார்க்கப்படுகிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம வந்து இந்த 18 சித்தர்களை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சித்த புருஷர்களினுடைய அந்த சமாதிகளுக்கு சென்று தரிசிக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த சித்த புருஷர்கள் அனைவருமே அந்த சிவனினுடைய ஆதரவினை பெற்றவர்கள். ஆதரவினை பெற்றவர்கள் என்று சொல்வதை விட அந்த சிவஸ்வரூபமாகவே வாழ்ந்தவர்களே சொல்லலாம். அந்த பரமேஸ்வரனுடைய அருளானது அந்த இடத்திலே குவிந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பரமேஸ்வரனுடைய அருள் குவியும் பொழுது நமக்கு வந்து அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வந்துடுறது. ஒரு விஷயம் நமக்கு வேணும் 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 நம்ம நினைக்கும் பொழுது, இந்த விஷயம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே நம்ம நினைக்கும் பொழுது அந்த பொருளானது நம்மை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே அந்த பொருளின் மீது ஒரு பற்றினை விட்டுவிட்டு எல்லாம் இறைவன் செயல் என்று அந்த இறைவனிடத்திலே சரணடையும் பொழுது அந்த பொருளானது நமக்கு எளிதாக நம் கையை நோக்கி வந்து சேர்ந்துவிடும். இதை பலரும் அனுபவித்து உணர்ந்திருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு கார் வாங்கணுங்கிற ஒரு கனவுங்கிறது இருந்துட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த கார் பற்றிய சிந்தனையிலே இருந்துட்டு இருப்பாரு. அடிக்கடி கார் ஷோரூமுக்கு போவார், டெஸ்ட் டிரைவ்லாம் பார்ப்பாரு. ஆனால் இவருக்கு லோனுங்கிறது சாங்ஷன் ஆகியிருக்காது, கிடைச்சே இருக்காது. ரொம்பவும் ஆசைப்பட்டு அது பின்னாடியே ஓடி 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 தன்னுடைய நேரத்தை வீணடித்திருப்பார். ஒரு கட்டம் வரும்பொழுது அட போப்பா இது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வரும்பொழுது அவரை நோக்கி அந்த கார் லோன் தர்றவரே நேராக வந்து இந்தாங்க உங்களுக்கு கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இது போன்ற அனுபவத்தை தருவதுதான் அந்த சித்தர்களினுடைய அந்த ஜீவ சமாதி தரிசனம்னே எடுத்துக்கலாம். அங்கே நாம் செல்லும் பொழுது ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்து விடுவோம். இது எல்லாமே இறைவன் செயல் என்று வரும் பொழுது, அதாவது பற்றற்ற நிலைன்னு சொன்னா எல்லோருமே துறவிகளாக போய்விட வேண்டும், அத்தனையும் இழந்து சாமியாரா போயிடணும்னு சொல்லல. எதன் மீதும் அதிகப்படியான பற்று என்பதை கொண்டிருக்க கூடாது, ஒரு பேராசை என்பதை படக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதனை இறைவன் தருவார், தானாக நமக்கு வந்து சேரும். அல்லது நமக்கு எந்த பொருள் நம்மை நோக்கி வந்து சேருகிறதோ அதுதான் நமக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மன பக்குவத்தை தருவதுதான் இந்த சித்த புருஷர்களினுடைய தரிசனம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எது தேவையோ அது கிடைச்சிருங்கிற மாதிரி வந்துடணும். எல்லாம் சிவமயம்னு சொல்றா இல்லையா, எங்கெங்கு காணினும் அந்த சிவனுடைய அம்சமாகவே அப்படித்தான் அந்த சித்த புருஷர்கள் கண்டார்கள். இந்த உலகத்திலே அந்த இறைவன் அவர்தான் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறார், அவர் அசைந்தால்தான் இந்த உலகமே அசையும் என்பதை அனுபவித்து உணர்ந்தவர்கள்தான் இந்த சித்த புருஷர்கள். இவை அனைத்துமே இறைவனினுடைய திருவிளையாடல்கள் என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த சித்த புருஷர்கள். அவர்களுடைய ஜீவ சமாதினே சொல்லிட்டோம் இல்லையா. ஜீவ சமாதினா என்ன அர்த்தம்? ஜீவன் என்று சொன்னால் இன்னமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே பொருள். ஆக அந்த சமாதிகளுக்கு சென்று நாம் தரிசிக்கும் பொழுது ஏதோ ஒரு வடிவிலே அந்த சித்த புருஷனானவர் நமக்கு நிச்சயமாக தரிசனம் தருவார்.
இருப்பார். அந்த க்ஷணம் பார்த்தோம்னா நமக்கு பேச்சு என்பதே வராது. இதனை பலரும் அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள். அவர் திடீர்னு சாதாரணமாக ஒரு மனுஷன் மாதிரி அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிருப்பார். அதுதான் சித்த புருஷன்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்தான் அந்த சித்தர் என்பதையே நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு உயிரினமாக கூட அந்த நேரத்தில் அப்படி கிராஸ் பண்ணி போயிருப்பார். நம்மை நோக்கி ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையை வீசிவிட்டு சென்றிருப்பார். அந்த நாள் முதலே நாம் அந்த புத்துணர்ச்சியை பெற்றிருப்போம். நம்முடைய அகக்கண்கள் என்பது திறந்து ஒரு ஞானம் என்பது கிடைக்கும் என்பதுதான் அந்த சித்த புருஷர்களினுடைய ஜீவ சமாதியை தரிசிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான பலன். நான் எதுக்காக சேஷாதிரி சுவாமிகளை பற்றி சொன்னேன்னு சொன்னால், அந்த சேஷாதிரி சுவாமிகளுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவருடைய அந்த ஃபாலோயர்ஸாக இருக்கா இல்லையா, அவளை கேட்டாலே உங்களுக்கு அந்த அற்புதமான உணர்வுகளை மிக அழகாக விளக்குவார்கள். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.